பிறந்து பாருனை இறைவன் படித்தான் படிப்பென சொல்வது யாரென கேட்டேன் படித்து பாருனை இறைவன் படித்தான் அறிவென சொல்வது யாரென கேட்டேன் அறிந்து பாருனை இறைவன் படித்தான் அன்றென சொல்வது யாரென கேட்டேன் அறிந்து பாருனை இறைவன் படித்தான் பாசம் என்பது யாரென கேட்டேன் பகிர்ந்து பாருனை இறைவன் படித்தான் முதுமை என்பது யாரென கேட்டேன் முகிர்ந்து பாருனை இறைவன் படித்தான் பிள்ளை என்பது யாரென கேட்டேன் பெற்று பாருனை இறைவன் படித்தான் வறுமை என்பது யாரென கேட்டேன் வாடி பாருனை இறைவன் படித்தான் இயற்பின் பின்னது யாரென கேட்டேன் இழந்த பாருனை இறைவன் படித்தான் நன்றி அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் குரு பிரகநிலா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனுபவமே கடவுள். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாருனை இறைவன் படித்தான் படிப்பன சொல்வது யாதென கேட்டேன் படித்து பாருனை இறைவன் படித்தான். சங்கரி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் கண்ணதாசனை பற்றி பேச வந்துள்ளேன். தமிழ் திரையுலகத்தின் தன்னெறி கற்ற கவிஞரும் கவியரசும் என்று போற்றப்படுபவருமான கண்ணதாசனை பற்றி கவிஞர் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையர் என்பதாகும். இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில் பிறந்தார். 1949ஆம் ஆண்டு வெளியான கண்ணியின் காதலி என்ற திரைப்படத்தில் கலங்காது மனமே என்ற பாடலை எழுதி தன் திரையுலக பயணத்தை தொடங்கினார். எளிய தமிழ் வார்த்தைகளை கொண்டு தத்துவங்களையும் ஆழமான கருத்துக்களையும் பாமர மக்களையும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக எழுதியவர். திரைப்பட பாடல்கள் மட்டுமல்லாது சேரமான் காதலி போன்ற நாவல்கள் மற்றும் இயேசு காவியம், அர்த்தமுள்ள இந்து மதம் போன்ற பல காவியங்களையும் நூல்களையும் படைத்துள்ளார். என் பேர் அமிதா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பாட வந்துள்ளேன். 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கண்ணதாசன் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். கண்ணதாசன் அவர்கள் 1927ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சிறுகுடல்பட்டியில் பிறந்தார். அவர் இயற்பெயர் முத்தையா. பின்னர் கண்ணதாசன் என்ற பெயரை மாற்றிக்கொண்டு தமிழ் இலக்கியத்திலும் திரைப்பட உலகிலும் தனக்கென ஒரு இடத்தை பெற்றார். பாடல்கள் அவர் 5000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார். அவர் எழுதிய பாடல்கள் காதல், வாழ்க்கை, தத்துவம், பக்தி, நட்பு மற்றும் மனித உணர்வுகளை மிக எளிமையாகவும் அழகாகவும் வெளிப்படுத்துகிறார். சேரமான் காதலி என்ற நாவலுக்காக சாகித்ய அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நர்மதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கவிஞர் கண்ணதாசனை பற்றி பேச வந்துள்ளேன். குற்றம் புரிந்தவனுக்கும் தனக்கு நியாயம் கேட்கலாம். குற்றத்தில் ஆட்பட்டுள்ளவன் தனக்கு நியாயம் கேட்டான். யாருக்கு அதை வழங்குவது என்பதை பணம் முடிவு செய்கிறது. நன்றி. கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் வேலை. அது மலையளவு ஆகும்போது மனமும் மறுத்து போகும். எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொள். வருவது மனதை நிறைய வைக்கும். காலங்கள் கடவுள் பாடும் ராகங்கள். அவை வீணடிக்கப்பட்டு விட்டால் திரும்ப கிடைப்பதில்லை. பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிறப்பால் தொடரும் உறவுகளே. சிறகுகள் கிடைத்தாலும் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. சிலுவைகள் கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும்.
கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். நன்றி. சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாருன இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னன்னு கேட்டேன், அழித்து பாருன இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாருன இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாருன இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாருன இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாருன இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னன்னு கேட்டேன், வாடி பாருன இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாருன இறைவன் பணித்தான். அனுபவித்தே தான் அறிவது வாழ்க்கையில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, அனுபவம் என்பதே நான் தான் என்றான். நன்றி. புதினர்களுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். இவர் 17/10/1981ஆம் ஆண்டு உலகை விட்டு மறைந்தார். நன்றி. வணக்கம். என் பெயர் ராம்குமார். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். கண்ணதாசனை பற்றி பேச வந்துள்ளேன். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிற்றூரான சிறுகுளப்பட்டியில் 24/6/1927ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் தந்தையின் பெயர் சாத்தப்பன், தாயாரின் பெயர்
கண்ணதாசனின் பெற்றோர் பெயர் சாத்தப்பன். அவரின் தாய் பெயர் விசாலாட்சி. அவர் இயற்பெயர் முத்தையா. அவர் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுவுடன்பட்டி. நன்றி. இறைபாடல் எழுதிய ஒன்றை நான் பாட வந்துள்ளேன். தெரியுமா? நான் கண்ணதாசனை பற்றி கவிதைகளை பேச வந்துள்ளேன். பாட்டு எல்லாம் பாடத்தமிழ் பாடலில் வைத்தான். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யமுனா தேவி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கவிஞர் கண்ணதாசனை பற்றி பாடல் பாடுகிறேன். பிள்ளை மனமே கல்லம்மா காணையிலே சோறு பூனைகளும் சொந்தமாம். சத்தமா பாடு. சத்தமா பாடு. காட்டு மனம் இருந்தால் கவனில் மலர்ந்து விடும். பூட்டை திறந்து விட்டால் அந்த பூமி பறந்து விடும். கணக்கை முடித்து விட்டேன். என் கவலை முடிந்ததென நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது. கருணா சௌக்கியமா? யாரும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டார். எல்லாம் சௌக்கியமே. அதில் கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் இருக்குது. நன்றி. மீனாட்சி. நான் கண்ணதாசனை பற்றி பேச வந்துள்ளேன். கண்ணதாசனே, என் அன்பு நேசனே, நீ தாடி இல்லாதாகோ மீச இல்லா பாரதி. நன்றி சொல்லுப்பா. வா அடுத்த சொல்லு. வணக்கம். என் பெயர் தேசராமந்தா. நான் கண்ணதாசனை பற்றி பேச வந்தேன். குடி தண்ணீரை நான் குடிக்கின்றேன். காலையில் குடிக்கின்றேன். ஆனால் எதையோ குடிக்க முடியாது. மதுவை மட்டும்
குடிப்பதால் என்றும் ஏன் அது ஒன்றுதான் உயிரை குடிக்கிறது. மறந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இதேபோல் இருக்கும் ஆசிரியர் பெண்களுக்கும் என் போன்ற மாணவி மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது வெறும் எழுத்துத்தான். ஆனால் மனிதனின் தலையெழுத்தை மாற்றி எழுத்து கல்வி என்னும் கற்கண்டு வாழ்க்கையை கற்பது விச்சலம் போல் வளரச் செய்யும். சிறப்பாக நீ படித்தால் பல சிந்தனைகள் நிறைந்தது உன் வாழ்க்கை. நன்றி. தோணுகின்ற போதெல்லாம் துறைக்கின்ற செந்தமிழே, தேடுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே. உன்னை தவிர உலகில் எனக்காக சொன்னா போதிலும் போட்டி வைக்கவில்லை அம்மா. எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். என் பெயர் அபிநன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் வேதனை இருக்கும். அந்த துன்பம் எதென்றால் பாடி என்றால் எழுதுவது. இதையும் தாங்கும் இதயம் இருந்தால் அமைதி. அனைவருக்கும் வணக்கம். ஒன்றானவன் உருவி இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன். ஒன்றானவன் உருவி இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன். நன்கான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என ஐந்தானவன். நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என ஐந்தானவன். இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன். இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன். இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன். இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன். சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன். சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன். தித்திக்கும் நவரச வித்தானவன். சித்திக்கும் பொருள் நவரச வித்தானவன். பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன். பன்னிருக வேடமன பெற்றானவன். முற்றானவன் மூல முதலானவன். முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன். அவையொன்று தானென்று சொன்னானவன். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன். அவையொன்று தானென்று சொன்னானவன். நீரானவன் நெருப்பானவன். காற்றானவன் ஒளியானவன். நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையாகி ஊற்றாகி நின்றானவன். அன்பின் ஒளியாகி நின்றானவன். நன்றி. சொல்லு நீ பாட்டுக்கு சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நர்மதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கவிஞர் கண்ணதாசனை பற்றி பேச வந்துள்ளேன். குற்றம் புரிந்தவனுக்கும் தனக்கு நியாயம் கேட்கலாம். குற்றத்தில் ஆட்பட்டுள்ளவன் தனக்கு நியாயம் கேட்டான். யாருக்கு அதை வழங்குவது என்பதை பணம் முடிவு செய்கிறது. நன்றி. என் பேர் அமிதா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பாட வந்துள்ளேன்.